ஒரு முட்டாளை அவர்கள் பேசுவதை வைத்து தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு புத்திசாலியை அவர்களினுடைய மௌனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இது பைதகரஸ் சொன்னது. நம் எதிரில் இருப்பவர்களிடம் நாம் ஒரு ஸ்மார்ட்டான பேசன் என காட்டிக் கொள்வதற்காக எதையோ நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம மௌனமா இருக்கிறதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலாவது, ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கிற இடத்துல நீங்க சைலண்டா இருந்து பாருங்க. ஆர்கியூமெண்ட் ஆனது மெதுமெதுவாக குறைஞ்சி உங்க மேல எல்லோரும் போக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எல்லோரும் ஆர்வப்படுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க சொல்றதையே எல்லோரும் கேட்டு நடக்க அங்க வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது, ஒரு சபையில் நீங்கள் அமைதியாக இருப்பதனால் கடைசியாக பேச போகின்ற மனிதராக நீங்கள் மாறுவீர்கள். உங்களுக்கே நன்றாக தெரியும், கடைசியாக பேசுறவங்க மேலதான் எல்லோருடைய போக்கஸும் இருக்கும். எல்லோரும் பேசி ஓய்ந்த பின்னர் உங்கள் மீது கவனம் திரும்பும். இந்த நேரத்துல நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். மூன்றாவது, நீங்களே யோசித்து பாருங்கள். நீங்கள் யோசிக்கும் போது உங்களால் பேச முடியாது, நீங்கள் பேசுகின்ற போது உங்களால் யோசிக்க முடியாது. ஆகவே நீங்கள் அமைதியாக இருக்கின்ற போது உங்களுடைய சிந்தனை திறனானது அதிகரிக்கின்றது. இதனால உங்களையே நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இறுதியாக, இது போன்ற செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் விஷயங்களை அறிந்து கொள்ள இந்த பேஜ் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.